பகல்காம்ல நடந்த இந்த கொடூரத்தை நேற்று முழுவதும் செய்தியில படிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது ரொம்ப வலியையும் வேதனையும் தருதுன்னா, ஒரு பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கை இந்த நாடு முழுவதும் இந்து இஸ்லாம் விரோதத்துக்கான ஒரு விதையை விதைச்சிருமோங்கிற அந்த பயம் ரொம்ப ரொம்ப மனசை போட்டு கொடுக்கு. பாதிக்கப்பட்டவர்கள்ல நிறைய பேர் சொல்றாங்க. பல்லவின்னு ஒரு அம்மா கணவர் கொல்லப்படுறாரு. இந்த மகனும் அவங்களும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க போது பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கத்திக்கிட்டு 3 உள்ளூர் இஸ்லாமிய இளைஞர்கள் எங்களை காப்பாத்தினாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய ஓட்டுநர் அஃப்ரீஸுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. அப்போ இது இந்த இஸ்லாம் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யப்பட்டது. ஒருபோதும் இந்து இஸ்லாம் பிரச்சனையாக மாறிடக்கூடாதுங்கிறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்குது. இன்னைக்கும் என் நண்பனும் என் சகோதரனும் ஒரு இஸ்லாமியனாக தான் இருக்கான். அவன் யாரும் நான் இந்துன்னு என்னை பார்க்கறது இல்லை. இந்த மனநிலை இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். பயங்கரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒழிக்கப்படணும். நல்லவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும். மதத்தை கடந்து மனிதத்தை போற்ற வேண்டியது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். உங்கள் குடும்பத்தார் தேறி வர்றதுக்கும் அந்த இறைவன் நான் வேண்டிக்கிறேன்.